சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி கூடுதல் விவரங்களுடன் இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்னென்னவா இருக்கு? அது குறித்து விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரக்கூடியவர்கள் தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கிட்டத்தட்ட 17 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இப்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். வலுக்கட்டாயமாக அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவருடைய கோரிக்கை கிட்டத்தட்ட அவர்களுடைய கோரிக்கை 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறைவேற்றப்படாத நிலைதான் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் கடந்த 2009ஆம் ஆண்டு மே 39ஆம் தேதி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு மற்றொரு அடிப்படை ஊதியமும் அப்போதைய திமுக ஆட்சியில் நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலமாக ஒரே ஒரு நாள் வித்தியாசத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய அடிப்படை ஊதியம் வெகுவாக குறைந்தது. இதை சரி செய்ய வேண்டி இந்த ஊதிய முறைப்பாடுகளை களைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட அப்போதிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு இந்த ஊதிய முரண்பாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டிலிருந்து 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து தொடர் போராட்டத்தில் 17 நாட்களாக ஈடுபட்டு வந்த நிலையில தான் இப்பொழுது ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அரசாணையை தமிழக அரசு வெளியிடும் வரை தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். நிலையில்தான் வலுக்கட்டாயமாக ஒவ்வொருவராக இங்கே கைது செய்யப்படக்கூடிய காட்சிகள் காவல்துறையினர் அராஜக போக்குடன் நடந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த வாக்குறுதி இது தொடர்பாக ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்பதை சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் திமுக கொடுத்திருந்தது. அந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இது தொடர்பாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்கலாம். ஆமா, வணக்கம். உங்க கோரிக்கை என்னவா இருக்கிறது? எவ்வளவு வருஷமா இதை போராடிட்டு? 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம் சார். இன்னும் 17 நாளா போராடணும் சார். இன்னும் ஒன்றும் நீதி கிடைக்கல. எங்க தலைமை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கேட்டா உங்களோட கோரிக்கை தமிழக அரசுக்கு என்ன வைக்கிறீங்க? தமிழக அரசு எங்களோட சம வேலைக்கு சமூதியம் கோரிக்கை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் சார். 311 நம்பர் உடனே நிறைவேற்றி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் சார். இந்த போராட்டத்தை நீங்க கண்டிப்பா பண்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்களா? என்ன மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவு எடுத்தீங்க? தொடர்ந்து அவங்க நிறைவேற்றாம தான் இருக்காங்க. தலைமை வர வரைக்கும் போராட தொடரும் சார். அரசாணை பெற வரைக்கும் போராட தொடரும். போராட்டத்தில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து காவல்துறை வேனில் ஏற்றி கொண்டு போகக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போவதில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.